சொல்லுண்ணா இப்போ சொல்லுண்ணா உன்னை யார் யார் இது பண்ணுறாங்க அப்படியே சொல்லுண்ணா என்னத்த யார் எல்லாம் பார்க்குற பொண்ணெல்லாம் ஆசைப்படுறேன். உனக்கு கிளம்ப எனக்கு கிளம்பாது, அவ்வளோதான் விசேஷம். என்னண்ணா இப்படி சொல்லிட்டேன் ஆகுது இல்லை, ஆக்ஷன் குறைஞ்சிடும்ல. கொஞ்சம் ஒரு சமூக சேவையில் ஈடுபட்டு வீடு எடுத்து அந்த பொண்ணு பார்த்து சிரிச்சின்னு போகுது. மஞ்சா சுடிதார் போல் ஏஜ் ஆயிடுச்சுன்னா ஆசைக்கு வந்து அளவு இல்லை ஆசை, கண் பார்வை, அதாவது ஒன்று நேசிக்கிறது, ஒன்று பார்க்குறது, வேகமாக நம்ம மன வேகம் இதெல்லாம். ஆனால் சாமான் வந்து 60 வயசுக்கு மேலே ஆம்பளைங்களுக்கு வந்து பவர் குறைஞ்சி போயிடும். பெண்களுக்கு முடிஞ்சிடும். மின்சாரம் நின்னாலே அவங்களுக்கு முடிஞ்சிடும். அப்படி அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஆசை இருக்கும். அந்த உணர்வுலாம் நரம்பு வேலை செய்யாது. ஆம்பளைக்கு வந்து 60 ஒரு டைம் சாப்பாடு இல்லை வச்சுக்க, சாப்பாடு இல்லைன்னா அதுவும் போச்சு. நல்ல சாப்பாடு கொடுத்தா 100 வயசு செய்யலாம். ஆம்பளைக்கு கடைசி வரைக்கும் வந்து நல்ல பால் நல்லா காய்ச்சணும், பழத்தை காய்ச்சி குடிக்கணும். பழத்தை காய்ச்சி குடிக்கணுமா? ஆமாம், பழத்தை சாப்பிடணும். சாறு இருக்குல்ல, சாறு சளி பிடிச்சிடும், சுட வச்சு குடிப்பாங்க. அது வேற இருக்குதா? இதெல்லாம் தெரியாத பல தெரியாத விஷயம். நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க? எல்லா புத்தகத்தில் பார்த்து தான் நம்ம பெரியவங்க சொல்கிறான். அதனால் இந்த பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்புலாம் இருக்கும், அதெல்லாம் சாப்பிடணும். ஆனால் சாப்பிட்டுட்டு சும்மா இருந்தால் வச்சுக்கா வேலைக்காக வியாதி வந்துடும். அதுக்கான வேலையை பார்த்துக்கினே இருக்கணும். தண்ணி வெளியாக்கினே இருக்கணும், சுத்தமான தண்ணி வெளியாக்கினே இருக்கணும். சரி, ரைட், ஓகேண்ணா, ரொம்ப நன்றி தங்களுடைய வரவுக்கு. வயசுக்குள்ள தான் சாப்பாடு இல்லைன்னா உன்னால் வேலை செய்ய முடியாது. கண்டிப்பாக முடியாதுங்க. அதே தான் ஒரு வாரம் நீ பட்டினி அதுக்கு ஓக சொல்லி தான் ராணி மேலே நின்றுந்தாலாம். நீ அவரும் போனேன். அவர் என்ன சொன்னார், இந்த என்ன நீ என்ன சொன்ன, 10 நாள் பட்டினி இருந்தாலும் இந்த ராணியை ஓக்கணும்டா, அழகாக இருக்கிறாடா. கீழே தோழி என்ன பண்ணிட்டா கேட்டுன்னு இருக்கிறான். நீ பேசுறது இங்கேருந்து மேலே இருக்கா ராணி மண்டபத்து மேலே. இன்னொருத்தன் என்ன சொன்னேன், இவர் எனக்கு சோறு இல்லை ஒழுங்கா இல்லை, ராஜா மாதிரி எனக்கு ராஜா விட்டு சாப்பாடு போட்டால் நான் நல்லா மழைன்னு இருப்பேன்னு சொன்னேன். இதை போய் தோழி சொல்லிட்டான். அது அந்த 2 பேர் போகிறான்ல, ஒருத்தன் வந்து 10 நாள் பட்டி போட்டாலும் ஒன்று விடிய சாமான் போடுவானா. இன்னொருத்தன் சொல்கிறான், எனக்கு சாப்பாடு கட்சியாக போடணும், எனக்கு ராஜா இடத்துல வேலை வச்சு சாப்பாடு கட்சியாக போடணும், நான் ரொம்ப வறுமையில் இருக்கணும். 2 பேரும் இட்டுன்னு வாங்கினாலாம், ஆளை விட்டு வாங்கினாலாம். சரி, இங்கே ஒன்று இட்டு போய் ஜெயிலில் போட்டான். யாரா? ஒன்று சாப்பாடு ஒரு ஜெயிலில் போட்டு இவருக்கு சாப்பாடு. இவர் நல்லா சாப்பிட்டுட்டு தூள் இது மொத்தமாகி போச்சு இவருக்கு. நல்லா நீட்டு அவ்வளோதான் இருக்கும். அது மேலே நல்லா விரைச்சிச்சு. ஆமாம், சாப்பிட உடம்பு நல்லா வாட்டமாக, அதுவும் மொத்தமாகிடும். கை கால் மொத்தமானா அதுவும் தான் பெருசாகிடும். சரி, நரம்பு. அப்போ 10 நாளாக இதை எடுத்துக்கிறியா வேறு சொல்ல 10 நாளை வந்து ராணி என்ன பண்ணாலும், நீ 10 நாள் பட்டி போட்டால் சாமான் போடுறேன்னு சொன்னல, துணி அவுத்துட்டு போடுறாங்கனாலாம். எங்கேருந்து போடுவார் இவர்? கிளம்பவே இல்லை, படுத்த படிக்கையாக இருக்கார். சாப்பாடு கிடையாது. ஒரு நாள் காலையில் விரதம் இருந்துட்டு சாயங்காலத்துக்குள்ளே பாரு பொம்பளைங்க அச்சின்னு சாப்பிடுவார். ஒரு 10 நாள் ஆச்சா சாவர கட்டத்துக்கு வந்தான். அவரு நல்லா வாட்டமாக இருந்தார் பாரு. அவரை விட்டு அட்டிக்க சொல்லிட்டான். அவன் எதிர்க்க அவர் வேலை செய்கிறாரு. பார்க்கறது கடைசியில் என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. கேட்கவே முடியல. அதேதான், ஒன்றும் கிடையாது. அவன் சாப்பாடு கொடுத்தா கேட்டால் ஒழுங்காக அவனுக்கு கிடச்சிது. அது மாதிரி கதை தான் இருக்குது. சார், ரொம்ப நன்றி தங்கள் பேட்டிக்கு ரொம்ப நன்றி. இப்போ நாங்கள் சென்று